நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுடைய அன்பர்கள் எல்லாருமே எங்க யமுனாவை காணவே காணும். நவம்பர் மாதம் தொடங்கினதான் தொடங்குச்சு, ஃபோன்ல மட்டும்தான் யமுனாட்ட பேச முடியுது, நேரில் பார்க்க முடியலையே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ ரொம்ப பிஸிக்கு மத்தியில் திரும்பவும் கடவுள் உனக்கு நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் இந்த நவம்பர் மாதம்னாலே நான் ஆன்மாக்களோட பேசிட்டு இருக்கிற மாதம் ஆயிப்போச்சு. கண்டிப்பா நிச்சயமா அவங்களுக்காக ஜெபிச்சுக்குவோம். ஓகே, இன்னைக்கு நேர கதைக்குள்ள போயிடலாம். வாங்க. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு தந்தை அவருடைய பெண்ணிற்கு என்ன பண்றாருன்னா வரன் பார்க்குறாரு. ஓகே. ஸோ அப்போ பார்க்குறப்ப எல்லாமே பார்ப்பாங்களே, அந்த பையன் நல்ல பையனா, என்ன படிச்சிருக்கிறான், எல்லாம் இப்படி எல்லா விஷயங்களும் அவர் நிறையா செக் பண்ணி சர்ச் பண்ணி தேடி ஒரு 3 சிறந்த மாப்பிள்ளைகளை, 3 சிறந்த வரன்களை என்ன பண்ணுறாரு அவருக்கு கண்டுபிடிச்சி தன்னுடைய பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறார், நான் இது வரைக்கும் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இந்த 3 பேர் தான் பெஸ்ட்டு, இந்த 3 பேரில் நீ ஒரு ஆள் என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த 3 பேருக்கும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிடுறேன் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நபரை பற்றி சொல்கிறார். இவர் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு. அந்த கடன் கொடுத்த நபர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறந்துட்டார். இவர் கடனை திருப்பி செலுத்துவதற்குள்ள. ஆனாக அவர் இறந்தாலும் கூட இவர் நேரில் தேடி போய் அந்த குடும்பத்தினரை சந்திச்சு, நான் இவ்வளோ கடன் பட்டிருந்தேன், இவ்வளோ தொகை, கடனை ஃபுல்லாக என்ன பண்ணிடுறாரு, ரிட்டர்ன் நேர்மையாக இருந்திருக்கிறாரு, செட்டில் பண்ணிடுறாரு. ஸோ இது இவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி. அப்போ ரெண்டாவது ஒரு நபரை என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இது ரெண்டாவது உள்ளவர் எப்படி அப்படின்னா, அவர் ஒரு அவசரமான ஒரு வேலை, அந்த வேலை கிடைச்சா தான் அவருடைய லைஃபே என்ன ஆகும், அடுத்து மாறும் அப்படிங்கிற சூழல் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கிறாரு. போகிற வழியில் ஒரு சாலையில் ஒரு விபத்தை என்ன பண்ணிடுறாரு, பார்த்துடுறாரு. எல்லாரும் கடந்து போகிறாங்க, ஆனால் இவரால் கடந்து போக முடியலை. அந்த விபத்தில் அடிபட்டவருக்கு உதவி செஞ்சு மருத்துவ உதவி, அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி எல்லாரும் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போகிறதுக்குள்ள இன்டர்வியூ என்ன ஆச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேற வேலையில் சேர்ந்து இன்னைக்கு இந்த நல்ல நிலைமைக்கு அவர் வந்திருக்கிறாரு. மற்றவர்களுக்காக ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இவர்கிட்ட என்ன இருக்குது. ரெண்டாவது நபர் அப்படின்னு. மூணாவது ஒரு நபரை சொல்கிறார். இவர் இவருடைய வாழ்க்கையில் இவருக்கு ஏராளமான இடையூறுகளை செய்த, துரோகங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய நபர் ஒருத்தர். இவருக்கு நண்பராக இருந்தவர் ஒரு துரோகியாக என்ன பண்ணிட்டார், மாறிட்டார், நிறைய துரோகங்கள் செஞ்சு. அப்போது அப்படிப்பட்ட ஒருவருக்கு இவர் ஒரு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. இவர்கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப உதவி கேட்டு வர வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருந்துச்சு. இவர் எல்லாத்தையும் மன்னிச்சு என்ன பண்ணார், அந்த எதிரியை மன்னிச்சு அந்த உதவியை என்ன பண்ணார், அவர் செஞ்சார். ஸோ இந்த 3 பேரில் நீ யாரம்மா தேர்ந்தெடுக்க போகிற அப்படின்னோடனே அந்த பொண்ணு, நான் 3வது நபரை தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னா உதவி செய்வது அப்படிங்கிறது இயல்பாகவே ஒரு சிலருக்கு எல்லாருமே வந்துடும். நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், செஞ்சுருவோம். நேர்மையாக இருத்தல் அப்படிங்கிறதும் கூட நமக்கு சொல்லாமலே சில நேரங்கள் வெளிப்படும் நிச்சயமாக. ஆனா எதிரியை மன்னிக்கிறது, ஒரு துரோகியை மன்னிக்கிறது, அதுதானே நமக்கு இருக்கக்கூடிய கடினமான ஒண்ணு. ஸோ அந்த ஒண்ணு அவர் செஞ்சிருக்கிறதுனால அவங்க அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எதிரியை மன்னிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல குணம். கண்டிப்பா இதை கற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாடு தொடங்கலாம். இப்பாடு தரிசனம் பார்க்கலாம். தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீ
தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். இனி இறைவார்த்தை விதையாகி, இறைவாழ்வு பயிராகி, குறையில்லா நிறைவாழ்வு விரைவாக தினம் பெறவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகம் மழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல், பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகம் மழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல். இனி இரக்கத்தால் இறைமகனாய், நீதியால் பண்பாளராய், உண்மையாய் வாழ்ந்திடவே, உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே.
ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை நம்ம தொடங்கிட்டோம். கண்டிப்பா காலையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கதையை தான் நம்ம கேட்டோம். அதோட நம்ம வாழ்க்கை பாடமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு சிந்தனை நமக்கு எப்படிப்பட்டதா இருக்க போகுது? ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம அந்த தொடக்கத்தில் சொன்ன அந்த கதையில் வந்து ஒரு 3 நல்ல விதமான பண்புகள், கண்டிப்பா உதவி செய்வது, நேர்மையாக இருப்பது, எதிரியை மன்னிக்கக்கூடிய பண்பு அப்படின்னு சொல்லி. அப்போ இது போல நம்முடைய கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே அவர்களுக்கு சில பண்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சில விஷயங்கள் ஒரு கீழே கடந்த ஏதோ ஒரு 10 ரூபா தாளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் உரிய நபர்கிட்ட சேர்த்தோம் அப்படின்னா கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, நீங்கள் கிறிஸ்டினா தம்பிம்பாங்க. ஏதாவது ஒரு சண்டை போடுற இடத்துல போய் சமாதானம் இருப்பா, தம்பி நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு பேருந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தவங்களுக்கு எதிர்த்து நம்ம அவங்க சொல்லாமலே அவங்களுக்கு சீட்டை கொடுத்து ஒரு உதவி செய்கிறோம் வயசானவங்களுக்கு இல்லை ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படின்னா அவங்க கேட்குற அடுத்த கேள்வி, நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி. அப்போ கிறிஸ்தவர்கள்னாலே மதிப்பீடுகளோடு வாழ்பவர்கள். இது வந்து மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பண்புகள். ஆனால் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணுறோம், எதிர்பார்க்குறாங்க, நாமளும் அப்படி இருக்கணும். அப்போ அந்த வகையில் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்னைக்கு நாம அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அதே மாதிரி இருக்கிறோமா அப்படி இருந்தா நம்ம மாத்திக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ முதல் விஷயம், கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க மாட்டார்கள் அப்படின்னா, அவர்கள் ஒருபோதும் வெறுப்புணர்வோடு பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம விவிலியத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கடவுள்கிட்ட போய் காணிக்கை கொடுக்க வைக்கிறோம், காணிக்கை முறையாக கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அந்த காணிக்கை அங்கேயே வச்சுட்டு உங்களுடைய சகோதரி யார்கிட்டே மனத்தாங்கல் இருந்துச்சுன்னா போய் அதை சரி பண்ணிட்டு வந்து எனக்கு காணிக்கை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்னன்னா நம்மக்கிட்ட அந்த பண்பு நலன் இருக்கின்றதா, வெறுப்பு யார் மேலே வெறுப்பு வச்சுருக்கிறோம், அவங்கள நான் பழி வாங்கணும் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் கிறிஸ்தவனா நாமளே கேள்வி கேட்டு. சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் இப்பொழுதும் இந்நாவில் ஒலிக்கும், நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார், உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தினந்தோறும் ஒரு திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 34 நாம் தியானிக்க அழைப்பு விடுக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலின் பின்னணியை பார்த்தோம் என்றால், தாவீது
தன்னையே ஒரு பைத்தியக்காரனைப் போல மாற்றிக்கொண்டு சவுலை கண்டு பயந்து அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அமலேக்கியர் என்னும் அரசனிடம் தஞ்சம் புகுகிறார் நமது தாவீது அரசர். பிரியமானவர்களே, தாவீது அரசர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதால் சவுல் அரசன் போரிட்டு வந்தாலும் அவர் ஏமாற்றம் அடைந்து திரும்பி சென்று விடுகிறார். எனவே நமது வாழ்க்கையில் நமது கஷ்டங்கள் மத்தியிலும் ஏமாற்றங்கள் மத்தியிலும் நாம் தளர்ந்து விடுகிறோமா? அல்லது வாழ்க்கையில் நாம் புலம்பிக் கொண்டு ஆண்டவரையும் ஏமாற்றி நம்மையும் ஏமாற்றி பிறரையும் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்கதான் இந்த திருப்பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது அரசன் தனது கஷ்டத்திலும் ஏமாற்றத்திலும் ஆண்டவரை புகழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இந்த திருப்பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலை 3 பகுதியாக நாம் பார்க்கலாம். முதல் பகுதியாக, ஆண்டவரை நான் எப்பொழுதும் போற்றுவேன். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்தாலும் சரி, என் உயிர் மூச்சு உள்ளவரை ஆண்டவரை நான் போற்றுவேன் என்ற வரிகளை ஆழத்தரமான கருத்துக்களோடு தாவீது அரசர் எழுதுகிறார். அந்த சவுல் தன்னை கொன்று விடுவான் என்ற பயத்தினால் ஆண்டவரை நாடி அவர் ஆண்டவர் தஞ்சத்தை நாடி செல்கிறார். அப்பொழுது ஆண்டவரை நாடி சென்றதால் அவர் காப்பாற்றப்படுகிறார். சவுல் மனதை மாற்றி விடுகிறார். எனவே பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் தந்தை ஏமாற்றினாலும் சரி, தாய் நம்மை ஏமாற்றினாலும் சரி, ஏன் நண்பர்கள் நமக்கு துரோகம் செய்தாலும் சரி, ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்பிக்கை ஊட்டும் செய்தியாக இன்று தாவீது நமக்கு தருகிறார். அது என்ன செய்தி என்றால், உன்னையும் என்னையும் படைத்த ஒருவர் இருக்கிறார். நமது வாழ்வில் ஏமாற்றங்கள் வந்தாலும் சரி, துரோகங்கள் வந்தாலும் சரி, அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை தாவீது நமக்கு இந்த முதல் பகுதியின் வழியாக ஆழந்தரமான கருத்தினை நமக்கு கூறுகிறார். இரண்டாவது கருத்து, ஆண்டவர் கண்கள் நம் மீது உள்ளது. ஆண்டவர் கண்கள் நம் மீது உள்ளது என்னவென்றால், ஆண்டவர் ஒருபோதும் எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. நாம் தான் ஆண்டவரை மறந்து இந்த உலகில் நமது சுயநலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை தாவீது அரசர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற உறுதியையும், ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் இந்த இறைவசனம் மூலம் நமக்கு வெளிப்படுகின்றது. நம்ம வாழ்க்கையில பல பட்டங்கள் இருக்கலாம், தகுதிகள் இருக்கலாம், பொறுப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த பொறுப்புகள் எல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் தான் நமக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்தது. ஏன் நாம் இந்த நொடியில், இந்த நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் இருப்பதே ஆண்டவரின் தயவால். எனவே பிரியமானவர்களை, ஆண்டவரை நாம் தான் மறந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு கிடைக்கின்ற பொறுப்புகளால் நாம் பொறுப்புகளை மட்டும் நினைத்து வாழ்ந்து பொறுப்புகளால் நாம் வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்கிறோம். ஆண்டவர் தாம் அந்த பொறுப்பினை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற மனநிலை எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரின் ஆசீர்வாதம் உணரக்கூடிய மக்களாகவும், ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், ஆண்டவர் எனக்காக போரிடுவார் என்ற நம்பிக்கை நம்மில் பிறக்கும். மூன்றாவது பகுதியாக, நொறுங்கிய உள்ளத்தோருக்கு அவரே மருந்து. அதாவது வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் மத்தியிலும் அவர்தான் மருந்து. நம் வாழ்க்கையில ஒரு காய்ச்சல் வந்தாலும் சரி, ஒரு தலைவலி வந்தாலும் சரி, ஒரு மாத்திரை எடுத்து அந்த வலியை மறைக்கக்கூடியதாக மாற்றுகிறோம். ஆனால் இந்த மருத்துவர்களாம் சிறந்த மருத்துவர் நம் ஆண்டவர் என்று தாவீது அரசன் இவ்வேளையில் ஆணித்தரமாக சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரை நாடி தேடி ஓடி செல்கின்ற பிள்ளைகளாக மாறுவோம். ஆண்டவர் தாமே என் சொத்து,
அவரே என் கிண்ணம், அவரே என் கோட்டை, அவரே என் தஞ்சம் என்று அவரையே நாடி செல்லக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம். எனவே பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலின் வழியாக நாம் 3 செய்தியினை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். முதல் செய்தியாக, ஆண்டவர் நமக்காக போரிடுவார், ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் என்பதையும் உறுதி செய்கிறார். இரண்டாவது செய்தியாக, ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் கரம் பிடித்து வழி நடத்துகிறார் என்ற செய்தியினையும் கொடுக்கின்றது. மூன்றாவது செய்தி, நமது வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஏமாற்றங்கள் வந்தாலும் ஆண்டவர் தாமே என் மருந்து, இந்த உயிர் மூச்சு உள்ளவரை ஆண்டவரை நான் போற்றுவேன் என்ற மனநிலை நமக்கு வேணும். எனவே ஜெபிப்போமா? எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே சிறப்பாக ஆண்டவரை, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்ற மனநிலை எங்களுக்கு தந்தருளும் நாதா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் வந்தாலும் சரி, துரோகங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவரே நீர்தாம் எம் மருந்து, நீர் அதை பார்த்து கொள்வீர், நீர் அதை சரி செய்வீர் என்ற நம்பிக்கை எனக்கு தாரும். உமக்கு பயனுள்ள ஊழியனாக பயன் செய்ய நீர் எம்மை மாற்றும் இறைவா. ஆமேன். சிறப்பு. அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்ன செயல்களை எல்லாம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, மற்றவர்களை பற்றி புரணி பேசிக்கொண்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே யாரை பத்தியாவது பேசிக்கிட்டு, இந்த கதை பேசிக்கிட்டு, அந்த கதை பேசிக்கிட்டு, அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டே அந்த செயல்களை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம கிட்ட இந்த பண்புகள் இருந்தா அதை மாற்றிக்கொள்றதுக்கு இந்த நாளும் பயன்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாக உண்மை நிலை என்னன்னு தெரியாம பேசக்கூடிய எல்லாமே புரணி தான். நாம் புறம் கூறுதல் அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒன்று. நம்முடைய அன்பியங்களில் கூட நம்ம எதை என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு சில அன்பியத்தில் யாராவது ஒருத்தவங்க இந்த வாரம் நீங்கள் போய் ஒரு ரீடிங் வாசிங்க, நீங்கள் போய் அப்படின்னு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஏதோ அவங்களுக்கு ஃபேவர் செஞ்சுருக்காங்க, அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, இவங்க சொல்கிறத கேட்குறாங்க. அந்த ஃபாதர் அப்படி, இந்த ஃபாதர் இப்படி. நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே கூட சிலர் நம்ம என்ன பண்ணலாம், குறைகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் பிறரை பற்றி அவதூறு பரப்ப மாட்டார்கள். கண்டிப்பா. நாமளும் அதை செய்கிறோமா இல்லையா, செஞ்சு அதை திருத்திக் கொள்வதற்கு முற்படுவோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நவம்பர் 11. புனித மார்ட்டின். ஹங்கேரி என்று அழைக்கப்படும் அன்றைய பனோனிய நாட்டில் கிறிஸ்தவர் அல்லாத பெற்றோருக்கு கிபி 316ஆம் ஆண்டு பிறந்தார் மார்ட்டின். தன் 15வது வயதில் ரோமை சட்டத்திற்கு உட்பட்டு இராணுவத்தில் சேர்ந்த மார்ட்டின் பேரரசரின் பாதுகாவலராக பணி செய்தார். கிறிஸ்தவ மறையின் மீதும் ஆண்டவர் இயேசுவின் மீதும் நம்பிக்கையோடு இருந்த மார்ட்டின் கிறிஸ்தவத்தினை ஏற்றுக்கொண்டு தன் 18வது வயதில் திருமுழுக்கு பெற்றார். இறைபக்தியிலும் இரக்கத்திலும் சிறந்து விளங்கிய மார்ட்டின் தன் குதிரை பயணத்தின் போது கடுங்குளிரில் சிக்குண்ட ஒருவரை கண்டுகொள்ள தன் மேலாடையின் பாதியினை அழித்து அவரை குளிரிலிருந்து பாதுகாத்தார். துறவியாக விருப்பம் கொண்டு இராணுவத்திலிருந்து வெளியேறிய மார்ட்டின் இறையியலில் சிறந்திருந்த ஆயர் ஹிலாரியின் சீடராக சேர்ந்து துறவியானார். மார்ட்டினின் விசுவாசமிக்க வாழ்வினை கண்ட பலர் இவரின் சீடராக சேர்ந்து இறைப்பணிகளைச் செய்ய புதிய துறவு மடத்தினை தொடங்கி ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். மக்களிடமிருந்த மூடப் பழக்கம் மற்றும் சிலை வழிபாடுகளை கண்டித்து மக்களை கிறிஸ்தவ நெறியில் வழிநடத்திய மார்ட்டின் கிபி 372ஆம் ஆண்டு தூர்ஸ் நகர ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். தூர்ஸ் நகருக்கு வெளியே குடிலமைத்து தங்கி தன் வாழ்வினை எளிமையாக வாழ்ந்த ஆயர் மேதகு மார்ட்டின் அவர்கள் கிபி 397ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் நாள் விண்ணகமடைந்தார்.
போர் வீரராக தன் வாழ்வினைத் தொடங்கி ஆயராக உயர்த்தப்பட்டு மக்களிடம் கிறிஸ்துவ விழுமியங்களை விதைத்த ஆயர் மார்ட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித மார்ட்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் நாட்டின் இராணுவ வீரர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அப்படி செய்யறவங்களா இருந்தால் இதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்ததா என்ன செய்ய மாட்டாங்க? ஸோ அடுத்ததாக ஒரு பணத்திற்காக பிறரை ஏமாற்றுவதோ இல்லை நேர்மை இல்லாமல் நடந்து கொள்வதோ அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். இப்போ சில நேரங்களில் நம்ம அந்த பணம் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப இன்னைக்கு முக்கியமான அதான் சொல்லுவாங்க, ஒண்ணுதான் ஆங்கிலத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த பணம் இன்னொரு தமிழ் அழகான ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் ஊசி நுழைந்து புரைக்க முடியாத நட்பை காசு நுழைந்து பிரித்து விடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது போகிறப்போ எல்லாருமே வேறு வேறு மனநிலைகளை கொண்டிருப்போம், வேறு வேறு முகத்தோற்றங்களை, அதாவது உள்ள வேற ஒன்று வச்சுட்டு வெளியே வேற மாதிரி என்ன பண்ணுவாங்க பேசுவதெல்லாம் நடக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த பணம் ஓகே என்ன ஒருத்தர் ஏமாத்துறான்னு தெரியுதா, அவன்கிட்ட போய் நீ என்ன ஏமாத்துறியா, இல்லை சரி ஏமாத்துறோம்னா நீ முடிவு பண்ணிட்டியா போ அப்படின்னு அதை விட்டுருவாங்களே தவிர அவனை பழி வாங்கணும்னு வெறுப்புக்குள்ளாகுவதோ இல்லை பிறரை நான் இந்த விஷயத்தை சொல்லி ஆசை வார்த்தைகள் கூறி நான் ஏமாற்றி விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்குள்ள வரவே வராது. ஸோ இந்த எண்ணம் இருந்தால் நாம் இன்னைக்கு திருத்திக் கொள்வோம், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். இது நம்ம ஊரு மாங்காங் கதை, ஒரு பொழுதுபோக்கு அறிவாளி கதை. கோட்டீஸ்வரன் என்கின்ற மாபெரும் அறிவுசார் நிகழ்ச்சி அது. 1 கோடி ரூபாய் பரிசு. கலந்து கொள்ள கிளம்பி விட்டான் மாங்காமாக்கன். 1 கோடியை வெல்ல தயாராகிவிட்டான். கேள்விகளுக்கு தயாரானான். பதில் தெரியவில்லை என்றால் சாய்ஸிலே விடலாம், தொலைபேசியில் நண்பரிடம் தொடர்பு கொண்டு கேட்கலாம், 50-50 சாய்ஸ் எடுக்கலாம். இப்படி போன்ற ஒற்றை வாய்ப்புகளுடன் போட்டி ஆரம்பமானது. கேள்விகள் கேட்கப்பட்டன. கேள்வி எண் 1, 100 வருட போர் எவ்வளவு காலம் நடந்தது? 116, 99, 100, 150. யோசித்தான் மாங்காமாக்கான். முதல் கேள்வியிலேயே மிரண்டு போனான். இது முதல் சுற்று என்பதால் சாய்ஸிலே விட்டுவிட்டான். கேள்வி நம்பர் 2, பனாமா தொப்பிகள் எந்த நாட்டில் தயாராகின்றன? பிரேசில், சிலி, பனாமா, ஈக்வேட்டார். இந்த கேள்விக்கு இன்னும் யோசித்து சுருண்டு போனான் மாங்காமாக்கான். தொலைபேசியை பயன்படுத்தி உற்ற நண்பனின் உதவியை நாட அவனோ பளிச்சென்று சிலி நாடு என்று சொல்லிக் கொடுத்து சொதப்பி விட்டான். அடுத்த கேள்விக்கு தயாரானான். கேள்வி நம்பர் 3, ரஷ்யர்கள் எந்த மாதத்தில் அக்டோபர் எழுச்சியை கொண்டாடுவார்கள்? ஜனவரி, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இந்த கேள்விக்கு முகம் வெளிரி நின்றான். அடுத்த கேள்வியையும் கேட்க சொன்னான். கேள்வி எண் 4, கீழ்கண்டவற்றில் எது 4ஆம் ஜார்ஜ் மன்னனின் முதல் பெயர்? எடர், ஆல்ஃபர்ட், ஜார்ஜ், மானுவேல். இதற்கு 50-50 சாய்ஸ் எடுத்தான் மாங்காமாக்கான். கேள்வி எண் 5, பசிபிக் கடலில் இருக்கும் கானேரி தீவு அந்த பெயரை எந்த விலங்கின் பெயரில் இருந்து பெற்றது? கானேரி, கங்காரு, பப்பி, எலி. கடைசி கேள்வியை கேட்டவுடன் உண்மையிலேயே முகம் வெளிரி கருத்து போனான். கலங்கிய கண்களுடன் போட்டியிலிருந்து விலகி கொண்டான். எப்படி நம்ம மாங்காமாக்கானின் மூளை? உங்களுக்கு தான் தெரியுமே, உங்களுக்கு தான் விட பளிச்சுன்னு தெரியுமே. கொஞ்சம் சிரிச்சு வைங்க. மாங்கா மக்குத்தனம்ங்கிறது கதையில மட்டும் இல்லைங்க, ஆங்காங்கே அதனிடம் அவரவரிடம் இருக்கத்தானே செய்கிறது. ஆனா நீங்க என்னமோ விதி விலக்குங்க. நான் முட்டாளாய் இருந்தது கூட வலிக்கலைங்க. நான் யாரை முட்டாளுன்னு இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அவனாலேயே முட்டாளாக்கப்பட்டது தான் ரொம்ப வலிக்குது.
என்னை முட்டாள் என்று யாராவது ஏளனம் செய்தால் நான் வருந்துகிறதில்லை. ஏனென்றால் முட்டாள் ஏமாறுவானே தவிர யாரையும் ஏமாற்ற மாட்டான். நல்லவர்களாக இருங்கள், ஆனால் நான் நல்லவன்தான் என்று நிரூபிக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதீர்கள். அதைவிட முட்டாள்தனம் எதுவும் இல்லை. என்னங்க பெரிய அறிவு அப்படின்ட்டு அணுகுண்ட போட்டவே முட்டாள்னா அதை கண்டுபிடிச்சவை என்ன அறிவாளியா? இதுக்கு பதில் சொல்லுங்க. பல கோடி லட்சம் ஊழல்களுக்கு, உழைப்பு சுரண்டல்களுக்கு, வாக்கு திரட்டு குறுக்கு புத்திகளுக்கு, இதுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அறிவாளித்தனமா முட்டாள்தனமா? என்ன பதில காணா? சொல்லுங்க. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் எந்த தவறையெல்லாம் செய்ய மாட்டார்கள்னு சொல்லி. அடுத்ததாக என்ன சொல்றாங்க? அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் எல்லாம் வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்றதெல்லாம் வந்து செய்கிறவங்களும் இருக்காங்க, செய்யாதவர்களும் இருக்கார்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. நான் தான் பெருமை பாராட்ட மாட்டாங்க. நான் தான் பெரிய ஆள், நான் இல்லாமல் இந்த சர்ச்சில் ஒரு அணு கூட அணுகாது அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில நம்மளே கேட்டிருப்போம், நான்லாம் கேட்டிருக்கிறேன். இந்த கோயில் இருக்கிற இடம் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா கொடுத்த இடம். ஃபாதர் என்ன 5 வருஷம் தான் இருப்பார், அதுக்கப்புறம் போயிடுவாரு. நாங்கள் பரம்பரையாக கண்டிப்பா சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற பணியை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த சர்ச்சில் இதை தான் நான் செய்கிறேன், நான் தான்ப்பா சர்ச்சுக்கு வந்து எப்பவுமே பூ கொடுக்குறேன்னா நான் தான் அந்த வேலையை செய்யணும், வருடம் நான் தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மற்றவர்கள்கிட்ட கூட அதை சொல்லித்தர மாட்டாங்க, செய்ய விட மாட்டாங்க. அதாவது செய்யறது சந்தோஷம், நீங்க நிறைய சென்னு விருப்பப்படுறீங்க, எல்லாம் சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் இந்த செய்வதனால் என்னை கௌரவப்படுத்தணும், என்னை பாராட்டணும் அப்படின்னு பெருமை பாராட்டப்படவே நினைப்பது தவறான ஒன்று. அதை கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். விவிலியத்தில் அழகாக சொல்லியிருக்கோம், வழக்கை தர்மம் செய்யும்போது அது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நாம் ஆலயத்துக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா அது நாம மறைவாக செய்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் மறைவாக இருக்கக்கூடிய விண்ணக தந்தையும் அதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து அதற்கு தேவையான கைமாறு என்ன பண்ணுவார், செய்வாங்க. ஸோ அப்போ நான் பெருமை பாராட்ட விரும்புவது, இப்போ என்னை எல்லாரும் பெருமையாக பேச வேண்டும் என எண்ணுவது கிறிஸ்தவருடைய செயல் இல்லை. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் மதிப்பீடுகளின் படிநிலை. இயேசு ஒரு மதிப்பீட்டை விட இன்னொரு மதிப்பீடு விழுமியம் உயர்ந்தது மேலானது என்று கற்பித்தார், வாழ்ந்து காட்டினார். மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு உணவு பற்றிய இயேசுவின் பார்வை. இயேசு உணவை 4 விதங்களில் புரிந்து கொண்டார். உடலுக்கு தேவையான உணவு, இறை வார்த்தை என்னும் உணவு, இறை வார்த்தை என்னும் உணவு உடலுக்கு தேவையான உணவை விட மேலானது. 3ஆவதாக நற்கருணை என்னும் உணவு, இயேசுவின் திருவுடல் என்னும் உணவு, அது உடலுக்கு தேவையான உணவை விட மேலானது. இதை நாம் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். யோவான் 6:27 முதல் நாள் உடலுக்கு தேவையான உணவை வயிறார உண்ட மக்கள் திரும்பி வருகிறார்கள். இயேசு அவர்களிடம் சொல்கிறார், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், அழியாத வாழ்வு தரும் உணவை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு இயேசு சொல்கிறார். யோவான் 6:51 விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். ஆகவே அந்த உணவை விட, உடலுக்கு வயிற்றுக்கு தேவையான உணவை விட இந்த உணவு, நற்கருணை என்னும் உணவு, எனது உடல் மேலானது, உயர்ந்தது, அதை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் அந்த உணவை ஆர்வத்தோடு தேடுங்கள் என்று இயேசு கற்பிக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் வயிற்றுக்கு தேவையான, உடலுக்கு தேவையான உணவை விட இறை வார்த்தை என்னும் உணவுக்கும் நற்கருணை என்னும் உணவுக்கும் அதிக அழுத்தம், அதிக முக்கியத்துவம், அதிக மதிப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய திருஅவையில் யூக்கரிஸ்டிக் ஃபாஸ்டிங், நற்கருணை நோன்பு, நற்கருணை உபவாசம் என்று ஒன்று இருக்கிறது, நமக்கு தெரியும். நற்கருணையை பெறுவதற்கு குறைந்தது 1 மணி நேரத்துக்கு முன்பாக நாம் வேறு எந்த உணவையும் உண்ணக்கூடாது. காரணம், இந்த உணவு, நற்கருணை என்னும் உணவு வயிற்றுக்கு தேவையான உணவை விட மேலானது. இதை நாம் ஒரு நம்பிக்கை அறிக்கையாக வெளிப்படுத்துவதன் அடையாளம்தான் இந்த நற்கருணை நோன்பு. நற்கருணை பெறுவதற்கு முன்பாக, குறைந்தது 1 மணி நேரத்துக்கு முன்பாக நாம் வேறு எந்த உணவையும் உண்ணுவதில்லை. காரணம், இந்த உணவை விட அந்த உணவு மேலானது. இதுவே இயேசுவின் போதனை, இதுவே இயேசுவின் வாழ்வு, இதுவே இயேசுவின் ஆளுமை. நாமும் இந்த உணவு என்னும் மதிப்பீட்டை
ஒரு படிநிலையாக பார்க்க வேண்டும். வயிற்றுக்கு உணவு தேவை, ஆனால் அதைவிட மேலானது இறை வார்த்தை என்னும் உணவு. வயிற்றுக்கு தேவையான உணவை விட மேலானது நற்கருணை என்னும் உணவு. எனவே இறை வார்த்தை நற்கருணை. திருப்பலிக்கு செல்வதற்கு முன்பாக நாம் உணவு உண்டு விட்டு செல்ல வேண்டிய தேவையில்லை. பெரியவர்கள் வயதில் குறைந்தோருக்கு இதை அறிவுறுத்த வேண்டும். இந்த உணவை விட அந்த உணவு மேலானது. திருப்பலி நாம் இறை வார்த்தை நற்கருணை என்னும் 2 உணவுகளை பெறுகிறோம். எனவே அந்த உணவை பெறுவதற்கு முன்பாக நாம் இந்த உணவை உண்ண தேவையில்லை. காரணம், அந்த உணவு இந்த உணவை விட மேலானது என்கிற ஞானத்தை நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவித்து பிறருக்கும் அறிவிக்க வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன செய்ய மாட்டாங்க? ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்கிறாங்க, பிறரை ஒப்பிட்டு பிறரை காயப்படுத்த மாட்டார்கள். உன் மூஞ்ச பாரு, உன் முகரையை பாரு அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை என்கிட்ட இது இருக்குது உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னு சொல்கிறதோ. ஸோ இது போல் பிறரோடு ஒப்புமைப்படுத்தி இல்லை பிறர் மீது பொறாமை கொண்டு காழ்ப்புணர்ச்சியில் கூட இது என்ன பண்ணுன்னா சில நேரங்கள் வெளிப்படும். மேபி ஏதாவது ஒரு சர்ச்சில் ஒரு காம்படிஷன் நடக்கும், நம்மளோட நல்லா டான்ஸ் ஆடிருப்பாங்க, நீ டான்ஸ் ஆட ஒன்றும் நல்லாவே இல்லை தெரியுமா, சும்மா அவங்க ஏதோ உனக்கு என்ன பண்ணிட்டாங்க மார்க் கொடுத்துட்டாங்க, அது ஒன்றும் பெருசாக அப்படிலாம் என்ன பண்ணுற பிறரை காயப்படுத்தமான, அதாவது நம்மளுடைய தோல்வியை நம்மளால் என்ன பண்ண முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, நம்மளுடைய இயலாமையை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதெல்லாம் இல்லாததுனால இதை சரிவர செய்யக்கூடிய மற்ற நபர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு பொறாமை நிமித்தமாக அவங்களை ஒப்பிட்டு அவங்க என்ன சொன்னால் காயப்படுவாங்கன்னு தெரிஞ்சு அதை நம்ம என்ன பண்ணுறது, காயப்படுத்துறது. இந்த செயலை நாம் செஞ்சோம் அப்படின்னா நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்கு தகுதி அற்றவன். கண்டிப்பா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை நம்ம கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். இவனா நம்முடைய கிறிஸ்தவர்கள், நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த செயலையெல்லாம் செய்ய மாட்டார்கள், தவறையெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதில் நாம் செய்கிறோமா இல்லையா, கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத தான் இன்றைக்கி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அடுத்தது என்ன செய்வாங்கன்னா, இப்போல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, நான் போகிறேன் கோயில் 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 அப்படி இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்மளுடைய கணவர் குழந்தைகள் இவங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கணும், சர்ச் கூடிய வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த பண்புகளை வந்து அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாகும். அதாவது நான் வந்து கோவிலுக்கு போனால் கோவில் மட்டும்தான் எனக்கு, என்னோட குடும்பத்தை நான் பெரிய அளவில் கண்டுகொள்ள மாட்டேன். நான் குடும்பத்தில் மட்டும்தான் இருப்பேன், எனக்கு கோயிலில் பெரிய அளவில் போக மாட்டேன். ரெண்டுமே ஆபத்தானது. அப்போ நம்ம வீட்டில் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி சீசருக்குரிய சீசருக்கும் கடவுளுக்குரிய கடவுளுக்கும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்திற்குரிய நேரத்தை குடும்பத்திற்கும், குடும்ப பொறுப்புகளுக்கு தேவை செய்ய வேண்டிய விஷயங்களை குடும்ப பொறுப்புகளோடு செய்வதும் நம்முடைய தலையாய கடமை. அதுல இருந்து நான் மாறுபடுகிறேன், என் குடும்பத்தை நான் கண்டுகொள்வதில்லை அப்படின்னா அது தவறான ஒன்று. நான் கிறிஸ்தவன் என சொல்லிக்கொள்ள தகுதியற்றவன். திருத்திக் கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, மனித வாழ்விலே நன்மையும் தீமையும் மகிழ்ச்சியும் இன்னலும் கலந்தே இருக்கின்றன. அந்த 2 பகுதிகளும் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படி நடைபோட்டு வெற்றி பெறுவது என்பதை சார்லஸ் டிக்கன்ஸ் என்ற அறிஞர் இதோ ஒரு சொற்றொடர் மூலம் இங்கு நமக்கு விளக்கி கூறுகிறார். Reflect upon your present blessings, of which every man has many, and not on your past misfortunes, of which all men have some. அதாவது, உன் வாழ்வில் தற்போதுள்ள மிகுதியான ஆசைகளை நினைத்துப்பார். உன் கடந்த காலத்தில் எல்லா மனிதருக்கும் இருந்தது போலவே உனக்கும் இருந்த இன்னல்களை நினைத்து பார்க்காதே. நண்பர்களே, மனித வாழ்விலே இன்னல், நன்மை, துன்பம், இன்பம் என்று 2ம் கலந்தது. இந்த இடத்திலே ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு 2 கண்கள். இந்த 2 கண்களுமே ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு பொருளை பார்த்து இது இந்த பொருள் என்று சொல்ல முடிகிறது. நினைத்து பாருங்கள், ஒரு கண் இப்படிதான் பார்க்கும், இன்னொரு கண் இப்படிதான் பார்க்கும் என்றால் எந்த பொருளையும் நாம் சரியாக அடையாளம் காண முடியாமற் போய்விடும். அதே போலதான் இங்கே
உன் வாழ்வில் தற்போதுள்ள மிகுதியான ஆசைகளை நினைத்துப்பார். எனக்கு நல்ல உடல் நலம் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தேவையான அளவு பாதுகாப்பு இருக்கிறது, உணவு இருக்கிறது, தங்க வீடு இருக்கிறது, இப்படி என் கடவுள் கொடுத்திருக்கிற நன்மைகள் அனைத்தையும் நினைத்துப்பார். அப்போது மகிழ்ச்சியாக இருப்பாய். அதற்கு பதிலாக கடந்த காலத்திலே இந்தந்த இன்னல்களை எல்லாம் நான் அனுபவித்தேன், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், இப்படி யாருமே என்ன பார்க்கல, யாருமே எனக்கு உதவி செய்யல என்று அந்த கடந்த காலத்து இழப்புகளை பற்றியே நாம் நினைத்து கொண்டு இருப்போம் என்றால் இன்றைக்கு இருக்கிற நன்மையை என்னால் பார்க்க முடியாமல் போய்விடும். எனவேதான் ஒற்றை பார்வையிலே நான் 2 கண்களும் சேர்ந்து நன்மையே பார்க்கின்றன. அப்போது என் வாழ்க்கையிலே எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் நன் வாழ்விலே நன்மைகள் இருப்பது போல கடந்த காலத்திலே நமக்கும் பல தீமைகள் இன்னல்கள் இருந்தன. நமக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து போய்விட்டது. இன்று இருப்பது எனக்கு முன்னால் நன்மைகள். எனவே அந்த நன்மைகளையே பார்க்கிற அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்ய மாட்டார்கள், நல்ல பண்புடையர்கள் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன கத்துக்கணும்? ஸோ அடுத்ததாக இந்த சோஷியல் மீடியா யூசேஜ் இன்னைக்கு ரொம்ப அதிக அளவில் எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த சோஷியல் மீடியா சமூக வலைதளத்தில் பிறரை குறித்து அவதூறு பரப்புவதோ, பிறரை எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரியான பதிவுகளை நான் பதிவிடுவதோ, தவறான செய்திகளை, தீய செய்திகளை பகிர்வதோ கிறிஸ்தவர்கள் செய்ய மாட்டார்கள். சொல்லும்போது 2020 கொரோனா டைமில் எங்கள் கோவில்பட்டி பங்கு தந்தை ஃபாதர் அலாய்சியஸ் அப்படின்னு சொல்லி அப்போது பங்கு தந்தையாக இருந்தார். அவர் இருக்கிறப்போ அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு நிறைய பேர் எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறப்போ அவரும் செக்அப்க்கு என்ன பண்ணார், போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தாங்க ஃபாதர். ஒரு 2-3 நாளில் எங்கள் கோவில்பட்டியில் உள்ள எல்லா நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தந்தை அவர்கள் இறந்துட்டாருன்னு என்னாச்சு மெசேஜ் பரவ ஆரம்பிச்சிட்டு. என்னடா இப்படி ஆகிட்டுன்னு நான் இங்கே இருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னமா இப்படி ஒரு விஷயம் கேள்விப்படுறேன், என்ன அப்படின்னா, டே இல்லடா அதெல்லாம் நம்பிடாத, யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடாத, அது ஃபேக் நியூஸ், எவன் வேண்டாதவன் வேணும் செஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ இன்றைக்கி அந்த சமூக வலைதளத்தில் எனக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக தவறான செய்திகளை பதிவிடுவது, இது வந்து ரொம்ப ரொம்ப அநாகரிகமான செயலும் கூட, ரொம்ப ரொம்ப தவறானது. ஸோ அப்போ இந்த தவறை கிறிஸ்தவர்கள் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னா திருத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய சட்டமன்றம், சட்டப்பேரவை, சட்ட மேலவை பற்றி பார்த்திருக்கிறோம். இனிமேல் இந்த அவையில் உட்கார்ந்து அழகு பார்க்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்ன என்பதை பற்றி அரசியலமைப்பு சட்டம் பேசுகிறது. ஆனால் தகுதி இல்லாமல் இப்போ யாரும் உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்னு. அதில் குறிப்பாக பிரிவு 173 தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. 1, கண்டிப்பாக அந்த நபர் இந்திய குடிமகளாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. 1. 2வதாக 25 வயது நிறைவுற்றிருக்க வேண்டும். அவர்களுக்கு கண்டிப்பாக 25 வயது நிறைவு பெற்றவராக இருக்க வேண்டும். அதில் ஏதாவது வயசில் குளறுபடி ஏற்பட்டுச்சுன்னா நீதிமன்றம் சொல்வது தான் இறுதியானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 3வதாக அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற வழிமுறைகள் எதை மீறாதவராக இருக்க வேண்டும். அந்த சட்டம் சொல்லியிருக்கிறபடி அதனுடைய வழிமுறைகள் எதுவும் மீறாதவராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுறாங்க. இப்படி சுருக்கமான விஷயங்கள் தான். ஸோ ஏறக்குறைய யார் வேணாலும் போட்டி போடலாம். ஆனால் எனக்கெல்லாம் தோணும், சொல்ல வேண்டிய நிறைய தகுதிகளை சொல்லாமல் விட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மேலே கொலை கேஸு, கொள்ளை கேஸு, வன்புணர்வு கேஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவரெல்லாம் சேர்த்துருக்கலாம். ஆனால் ஒருவேளை நம்ம முன்னேற என்ன நினச்சிருப்பாங்க, நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி ரத்தம் சிந்தி விடுதலை வாங்கி கொடுக்குறோம், நம்ம மக்கள் நல்லா தான் இருப்பாங்கன்னு அவங்க நம்பியிருப்பாங்க. நம்ம மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிருந்ததெல்லாம் சேர்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம மக்கள் அப்படி இல்லை. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு பார்த்தா பணபலம், படைபலம், அதிகார பலம், சாதி பலம், இப்படி எல்லாம் இருக்கிறவங்க தான் இன்றைக்கு போட்டியாளர்களாகவே நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும்னு சொன்னால் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அரசியலமைப்பு சட்டம் அது தேர்தல் கமிஷன் பார்த்துக்கும். வயசாச்சா, இந்திய குடிமகனா,
அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம என்ன பார்க்கணும், நம்ம என்ன தகுதியால் தீர்மானிக்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தின் பேரால் பதவியேற்றுக்கிட்ட இங்கே நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிப்போம்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் என்ன இருக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும். அரசியலமைப்பு சட்டம் சுட்டி காட்டுகின்ற மதிப்பீடுகளின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் இந்த நாட்டில் நாங்கள் எல்லாரும் சமமாக சகோதரத்துவமாக வாழ விரும்புகிறோங்கிறதுலேயே அது நம்பிக்கை கொண்டவங்களா அவங்க கண்டிப்பாக இருக்கணும். மக்களாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சாதியினுடைய பேராலோ ஒரு மதத்தினுடைய பேராலோ ஆட்சிக்கு மேலே நம்பிக்கை கொள்வதை விட மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 4வதாக கண்டிப்பாக ஒரு சமூக அக்கறை இருக்க வேண்டும். இல்லைன்னா அரசியல் தலைவரெல்லாம் வரக்கூடாது, சமூக அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் அப்படி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டிற்காக நிறைய தியாகம் செய்தவர்கள் வந்திருக்கிறார்கள், தங்களுடைய சொத்துக்களை இழந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், தங்களுடைய உயிரை இழந்தவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. மாணிக் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர்லாம் இருந்தார். அவர் சொல்லுவாங்க, அவர் ஏறக்குறைய 12 ஆண்டுகள் எவ்வளவோ அவர் முதலமைச்சராக இருந்தவர் திரிபுரா மாநிலத்தில். அவர் திரும்ப ஆட்சி முடிந்து அவர் வீட்டுக்கு போகிற பொழுது தன்னுடைய 2 சூட்கேஸையும் எடுத்துட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் அவர் போயிட்டார். அப்படிப்பட்ட தலைவர்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சு. இப்போ காமராஜரை பற்றி நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கக்கனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். கடைசி காலகட்டத்தில் மருந்து செலவுக்கு கூட வழி இல்லாமல் அவர் அரசு மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு சூழலில் அப்பவும் கூட கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளாமல் நான் இந்த நாட்டிற்கு உழைப்பதற்காக பிறந்தவன் என்கிற நம்பிக்கையோட வாழ்ந்தவங்க அவங்க எல்லாரும். சரி, அப்படிப்பட்ட தலைவர்களை அடையாளம் கண்டுகொள்வதும் அவர்களை உருவாக்குவதும் தான் நம்முடைய கடமையாக இருக்கணும். அப்படி இருக்கிறாங்க இந்த சமூகத்தில். ஆனால் அவங்க இன்றைக்கு இருக்கிற அந்த போட்டியின் மத்தியில் அவங்களால ஜெயிக்க முடியறதில்லை. மக்கள் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு ஆதரிக்கிற பொழுது மக்களாட்சி கண்டிப்பாக இன்னும் சிறப்புற நடைபெறும். அப்போதுதான் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகத்திற்கு உண்மையான விலை இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நம்முடைய மனதில் இருத்தியவர்களாக நாம் அப்படிப்பட்டவர்களை உருவாக்க நாமும் உழைக்க வேண்டும். வீட்டில் உட்கார்ந்து தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதாது, நல்லா கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. மாறாக கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யணும். அதுதான் குடிமக்களாக நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். அருமையான இந்திய ராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோடு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் இந்த தவறையெல்லாம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க? அடுத்ததாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவங்க முகத்துக்கு நேராக பேசக்கூடியவர்கள் தான். இப்போது நான் இங்கே உங்ககிட்ட நல்லதாக பேசிட்டு பின்னாடி போய்ட்டு தவறாக பேசினா அது ஒரு தவறான செயல். ஸோ அந்த செயல் செய்வதனால் நீங்கள் மற்றவர்கள் வீட்டுக்கு போய் ஜெபிப்பதனாலோ இல்லை அவங்ககிட்ட நீங்கள் ஆறுதல் சொல்வதனாலோ இல்லை கவுன்சிலிங் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் தெரிந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் ரொம்ப நல்லவனாகவும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச வாழ்க்கையில் நான் ரொம்ப மோசமான ஒருத்தனாகவும் நான் வாழ்கிறேன் என்றால் நான் கிறிஸ்தவன் என சொல்லிக்கொள்ள தகுதியற்றவன். திருத்திக் கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தென்னை மரங்கள் வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான அல்லது சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள்கள். வாரம் அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை என்ன பொருளை கொடுக்கலாம்? 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீனமிலம் கலந்து ஒரு மரத்துக்கு 3 லிட்டர் 70 கிலோவில் 70 மரம் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் வச்சுருக்கோம். மரத்துக்கு 3 லிட்டரு அது ஊற்றி விடலாம். அதே மாதிரி என்னாகும், எருக்கு கரைசல் 200 லிட்டர் தயார் பண்ணால் அதை மரத்துக்கு 3 லிட்டர் பிரித்து ஊற்றுறது. இந்த 2 மட்டும் திருப்பி பண்ணிகிட்டே வரணுங்க. பிப்ரவரி வரலாம். இந்த மழைக்காலத்தில் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தென்னை மரமோ அல்லது தோட்டத்தில் வச்சுருக்கிறதோ அதற்கு தென்னை மரத்தை ஒட்டி ஒரு திட்டு போடணும், மண் திட்டு போடணும். அந்த திட்டு எவ்வளோ உயரம் இருக்கணும்னா, பொதுவாக நம்ம பகுதியில் மழை பெஞ்சால் எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி தேங்குமோ அதை விட ஒரு 2 இன்ச்சு உயரம் இருக்கிற மாதிரி அமைப்பில் திட்டு போட்டுடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி திட்டு போட்டுட்டு செடியிலேருந்து ஒரு 2 அல்லது 3 அடி தள்ளி தான் தண்ணி விழுகணுங்கிற மாதிரி வச்சுக்கணும்.
முடிஞ்ச அளவுக்கு 6 அடி, ஒரு பெரிய மரத்துக்கெல்லாம் மரத்துலேருந்து 6 அடி ஒரு சைடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா மிகவும் சிறந்தது. வேர் அழுகாமல் இருக்கும், வேர் நோய் வராமல் இருக்கும். அந்த கவனத்தை நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம் இது, இந்த காலத்தில் முக்கியம். அதில் நீங்கள் இந்த மீன் அமிலத்தையும் எருக்கு கரைசலையும் தொடர்ந்து பயன்படுத்தணும் 7 நாளைக்கு ஒரு முறை. நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தென்காசி மாவட்டம், நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, அதுக்கப்புறம் நாமக்கல், இங்கெல்லாம் பார்த்தா ஒரு காய் வந்து 750 கிராம்லேருந்து ஒரு கிலோ 100 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுக்கிறாங்க. இந்த 2 பொருள் தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் தொடர்ந்து கொடுக்குறது. நீங்கள் சொட்டு நீர் போட்டுக்கலாம், பைப்லைன் போட்டுக்கலாம், வெஞ்சுரி வச்சுக்கலாம். அந்த வெஞ்சுரியில் இந்த 2 பொருள்களை முறையாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதுக்கான பொருள் உங்கள்கிட்ட இருக்கணும். மீன் அமிலம் போதுமான அளவு போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் எருக்கு கரைசல் போட்டுக்கிட்டே வரணும். இதை மட்டும் கொடுத்தா குறைந்த செலவில் அதிகமான லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. நிறைய பேர் ஃபோனில் கேட்டீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நடக்குமா அப்படின்னு. எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் என்கிட்ட சொன்ன அல்லது இருக்கக்கூடிய விவசாயிகளோட நம்பர் அனுப்புகிறேன், நீங்கள் பேசுங்க. அவங்களோட தோட்டத்தை நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு. இந்த 2 பொருள் தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட தேங்காயை மட்டையை உரித்து இருக்கக்கூடிய தேங்காயை எடை போட்டு பார்த்துட்டு வாங்க, எவ்வளோ இருக்குது, அவங்க சொன்னது உண்மையா, படத்தில் காட்டினது உண்மையா அப்படின்னு. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு குறைந்த செலவில் ஒரு பெரிய லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஒரு மனசை கையில் வச்சுக்கணும். முக்கியமாக வீட்டு தோட்டங்கள் வச்சுருக்கீங்கள, அந்த மரத்தை சுற்றி நம்ம வட்டம் போட்டிருக்கோம், அது பண்ணக்கூடாதுங்க. மரத்துக்கு பக்கத்தில் மண்ணை தடவி மரத்துலேருந்து ஒரு 5-6 அடி தள்ளி தான் தண்ணி கொடுக்கணும். அங்கே தான் நான் சொல்கிற பொருள்லாம் கொடுக்கணும். தென்னை மரத்தை படுக்க வச்சிங்கன்னா எங்கே இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு அதோட வேர் இருக்கும். நீங்கள் போடுற இடத்துல பிடிச்சிக்கிற வேர் இருக்கும். அந்த பிடிச்சிக்கிற வேர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நிறைய தண்ணியை கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஊறி அழுகி போயிடுச்சுன்னா அங்கேருந்தான் அழுகல் வரும். மட்டை தொங்குது, தலைப்பகுதியில் உச்சி தலை தொங்குது, வண்டு வந்துருச்சு, சிவப்பு கூன் வண்டு வந்துருச்சு சொல்கிறோம்ல, அதோட அடிப்படை எங்கே இருக்குன்னா தண்ணி கொடுக்குற முறையில் இருக்கு. இதை மட்டும் நீங்கள் முறையை கவனிங்க. அதே மாதிரி ஒரு மரத்துக்கு இந்த காலத்தை பொறுத்தளவில் மாதம் ஒரு முறை 10 மில்லி ட்ரைகோடர்மா விரிடி 100 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து, ஒரு மரத்துக்கு 20 கிராம் அல்லது 30 கிராம் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றுறது. அதாவது 100 லிட்டரில் 3 கிலோ கலந்து 2 லிட்டர் மீன் அமிலம் கலந்து மரத்துக்கு 1 லிட்டர்னு ஊற்றி விடுறது. இது மரத்தை பாதுகாக்கும். நம்ம தேவையில்லாமல் இப்போ தண்ணியை வந்து மரத்தை தொட விட்டுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் போய் சூடோமோனஸ் அல்லது விரிடி அதை வாங்கிட்டு வந்து மாதம் 2 தடவை கொடுத்துக்கிட்டே வந்துடணும். கன்னியாகுமரியிலேருந்து கேட்குறீங்கள, அளவுக்கு அதிகமான மழை பெய்யுது, என்னுடைய மரம் பாதிக்கப்படுது, இந்த ஒரு பாதுகாப்பை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா விரிடி பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் கேளுங்க, அல்லது விவேகானந்தர் கேந்திரா இருக்குல்ல அங்கே கேளுங்க, அல்லது கேவிகேல கேளுங்க, அல்லது தனியார்கிட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தட்ட கேளுங்க. ஆனால் வாங்கி மாதம் ஒரு தடவை மழை ஈரம் இருந்தாலும் தண்ணி தேங்கி இருந்தாலும் இது கொடுக்கணும். ஒரு மரத்துக்கு 200 கிராம் சுண்ணாம்பு தூள் கலந்து சுற்றி வர போடணும். முடிஞ்ச அளவுக்கு 5 கிலோ வரையிலும் சாம்பல் கிடைச்சா போட்டு விடலாம், மாதம் ஒரு தடவை அல்லது 2 மாதம் தடவை அந்த மாதிரி. இந்த கவனத்தை வைங்க. திருப்பி நான் சொல்கிறேன், மீன் அமிலமும் எருக்கு கரைசலும் உங்கள் தென்னை மரத்தை அதிக லாபகரமாக கொண்டு வரும். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி செயலெல்லாம் செய்ய மாட்டாங்க, நல்ல பண்புடையவர்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்ததா என்ன மாதிரி பண்புகள் உடையவர்கள்? அடுத்ததாக கண்டிப்பாக சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை கம்பேர் பண்ணி அதை பார்த்துக்கணும். நம்ம ஒப்பிட்டு மீன்ஸ் என்னை நானே ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிதான். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரையுமே ஏற்றத்தாழ்வோடு பார்க்க மாட்டார்கள், எல்லோரும் சமமா, இறைவனுடைய படைப்பில் எல்லோரும் சமம் அப்படிங்கிற மனநிலையில இருப்பாங்க
அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இது நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்கணும். நம்முடைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக அன்பிய கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது, என் வீட்டில் அன்பிய கூட்டம் நடக்கிறப்போ எல்லாரையும் நான் சமமாக நான் ட்ரீட் பண்ணுறேன்னா, யாரை நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன்? இல்லை ஒரு சிலர் வீடுகளுடைய நடக்கிறப்ப அன்பிய கூட்டத்துக்கு நான் போவேன், ஒரு சிலர் வீடுகளுடைய அன்பிய கூட்டத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அதற்கு நான் ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பேன். என் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் வச்சிருப்பேன், இல்லை சாதிய ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகளை நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் வச்சிருப்பேன். ஸோ அப்போ இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நான் காணுகின்றேன். சிலர் என் வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கே நான் யோசிக்கிறேன். சில நேரம் இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நமக்கு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ கேரல்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சில பசங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னே ஓப்பனாகவே என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகளை காணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிற ஒரு மனநிலை என்னிடம் இருந்தால் நான் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை பத்தி பேசலாம். பொதுவா கர்ப்பப்பையில என்னென்ன பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்துல பெண்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். கண்டிப்பாங்க. கர்ப்பப்பை அப்படின்னாலே இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படிம்பாங்க. கர்ப்பப்பையினோட உள் சத வீக்கம். அப்போ அதையே இன்னைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இப்ப இந்த கர்ப்பப்பையினோட உள் சத வீக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரணம் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. ரெண்டாவது காரணம் அந்த பெண்களோட வயசை நம்ம பாத்துக்கணும். அவங்களுக்கு வந்து போஸ்ட் மெனோபாசல் ஏஜா இருக்காங்க, அதாவது மென்சஸ் வந்து கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிடுச்சு. அரெஸ்ட் ஆயிட்டு மாதவிடாய் முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு அந்த மாதிரி கர்ப்பப்பை வீக்கம் வருது அப்படின்னா அதை வந்து பாருங்க சதை எடுத்து பரிசோதனை அப்படின்றது பார்க்கணும். மாதவிடாய் முடியல, அவங்க செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்காங்க, அப்ப அந்த கர்ப்பப்பை வீக்கம் இருக்கு அப்படின்னா அது எண்டோமெட்ரியோசிஸ் வரத்துக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம், ஒரு பிகினிங் ஸ்டேஜா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முழுக்க ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் ஒரு காரணம், அதிகப்படியான மன உளைச்சல் ஒரு காரணம், ஒபிசிட்டி ஒரு காரணம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கடு ஃபுட்டு, டின்டு ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு காரணம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்சுலின் எதிர்ப்பு தன்மை ஒரு காரணம். சோ இத்தனை காரணம் இருக்கு அந்த கர்ப்பப்பை உள் சத வீக்கம் அப்படின்றது. வயதை பொறுத்து அது வந்து நார்மலா இல்ல வந்து அது கேன்சரை நோக்கி போகுதா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். இப்ப சின்ன வயசுலயே கூட இந்த சத பரிசோதனை அப்படின்றது பண்ணிடுறோம் இல்லைங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு ரிப்போர்ட்ல வருது. இதுக்கு சர்ஜரி தான் ஒரு தீர்வா? இல்ல, சர்ஜரி தீர்வு கிடையாது. அதாவது என்னன்னாங்க, இதுக்கு பெருசா வந்து சர்ஜரி அப்படின்னா கர்ப்பப்பையே எடுக்கிறது தான், ஹிஸ்டெக்டமி. அதுல வந்து டோட்டல், பார்ஷியல், கம்ப்ளீட் அந்த மாதிரி நிறைய விதமான கர்ப்பப்பை ரிமூவ் பண்ற சர்ஜரி இருக்கு. ஆனா இதுக்கு வந்து பாருங்க கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டே பல வருஷமா நாங்க வைத்தியம் பண்ணிட்டு தான் வரோம். நிறைய பேஷண்ட்ஸ், எத்தனையோ 1000 பேஷண்ட்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்றதும் இங்க உண்மை. நம்ம இது வரைக்கும் யாருக்கும் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண அட்வைஸ் பண்ணது இல்லைங்க. இல்ல, ட்ரீட்மெண்ட் இருக்கு, டயட் இருக்கு, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்றோம். கூடவே அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2 months முன்னாடி இந்த சப்ஜெக்ட் பேசிட்டோம் மாதா டிவில. அப்போ பூனாவில் ஒரு லேடி கான்டாக்ட் பண்ணி ரிப்போர்ட்லாம் அனுப்பிச்சாங்க. நம்ம இப்போ அவங்களுக்கு 2 months மெடிசன் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதே ப்ராப்ளம் ப்ளஸ் அவங்களுக்கு ஓவர் ப்ளீடிங், அதாவது ஒரு 15-20 days கூட கண்டினியூஸாக அவங்களுக்கு ஓவர் ப்ளீட் இருந்து டயர்டு, பாடி வெயிட் ஆகி ரொம்ப சிரமப்பட்டு பேசினாங்க. உடனே நம்ம சொன்னோம் பெட் ரெஸ்ட் இருக்க, இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க, இந்த மெடிசின்ஸை நம்ம கொரியரில் உடனே போட்டோம். ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க அடுத்த மந்த் பீரியட் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்கு, ஓவர் ப்ளீடு அரெஸ்ட் ஆயிடுச்சு, பாடி எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கு. அப்போ அனிமிக்கா இருந்தாங்க, இப்போ அனிமிக்கும் போயிட்டு நார்மலாக, இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் நார்மலாக இருக்கு. ஏன்னா நம்ம கொடுக்குற மெடிசன் ப்ளஸ் டயட்டு கூட அவங்கள நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லும். இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ முதல்ல பயந்துட்டு சர்ஜரி தான் பண்ணிக்கணும், ஆனால் என் குடும்ப சூழல் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, சர்ஜரியும் பண்ணிக்க முடியாது, அப்படிதான் அவங்க தொடர்பு கொண்டாங்க. இன்னைக்கு அவங்கள நான் கேட்குறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், தைரியமாக இருக்கேன், நம்பிக்கையாக இருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. அப்போ திருப்பி 2 months கழிச்சு நம்ம அவங்களுக்கு ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால பயப்படாதீங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுக்க, ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை கடைபிடித்தா நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் தெரியும். உதாரணத்துக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்க சொல்றோம், முக்கியமா
வாழைப்பூ எடுக்க சொல்றோம். சில கஷாயங்கள் வீட்லயே அவங்க ஹோம் ரெமடி பேஷண்ட் பொறுத்து அவங்க கண்டிஷன் பொறுத்து நம்ம சொல்லும்போது அவங்க அதை கடைப்பிடிக்கும் போது நல்லா இருக்காங்க. ஃப்ரூட்ஸில் முக்கியமாக அத்திப்பழம், மாதுளம், ஆப்பிள், பேரிக்காய், கொய்யா அது சாப்பிடலாம். மீதி நாவல், துவர்ப்பு சுவையில் பழங்கள், உணவுகள், காய்கள், சுண்டைக்காய் இது போல் நிறைய எடுக்க சொல்கிறோம். எடுத்ததில் ரொம்ப நல்லா இருக்காங்க. அதனால எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. பயப்படாதீங்க. தேவையில்லாமல் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டியான அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு கருத்துக்களாக முன்வைக்கிறோம். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாளில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இந்த தவறையெல்லாம் செய்ய மாட்டார்கள், அது என்னென்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்புன்ற ஒரு செயலை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்களே தவிர்த்து அதை மறக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த குணங்கள் அவங்க கிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக கிறிஸ்துவனுடைய அடிப்படை நற்செய்தியின் அடிப்படையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான். ஸோ பவுலடியார் சொல்வது போல அன்பே உங்கள் வாழ்வின் அடித்தளமாய் இருக்கட்டும். அப்போ அந்த அன்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நாம் பிறரை காயப்படுத்த மாட்டோம், பிறரை வெறுக்க மாட்டோம், பிறரை பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது. எளிதில் பிறரை என்ன பண்ணுவோம், மன்னிச்சிருவோம். ஸோ அப்போ ஒரு விஷயம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்குள்ள என்ன பண்ணும், உண்டு பண்ணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய நற்செய்தி. அந்த நற்செய்தியை கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அப்போ இன்னைக்கு நம்ம இவ்வளோ விஷயங்கள் இது எந்த தவறையெல்லாம் செய்ய மாட்டார்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். கொடுத்த பட்டியலிருந்து எடுத்து பார்த்து இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த சொல்லப்பட்ட செய்திகளில் எந்தெந்த தவறையெல்லாம் நான் செய்யவில்லை, அப்போ செய்யலைங்கிறது நிறையா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறோம். ஆனால் இந்த தவறையெல்லாம் என்னையும் அறியாமல் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்னைக்கு நமக்கு ஒரு குத்துண்டவர்களாய் நமக்கு அதை தூண்டி எழுப்பினால் அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். அமல்ல மெலோனா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அட்ரினா டேர்லின் சிரில் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா, ஞான பெற்றோர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு இணைச்சட்டம் 7:14. மற்ற எல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசீர் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுவோம், கிறிஸ்துவாக வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்கள் எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.